ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. இன்றைக்கி நம்ம ப்ரானை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ் பண்ண போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மலேசியன் டிஷ். இதுக்கு பேர் ப்ரான் சம்பல். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இங்கே நான் ப்ரான் சம்பல் பண்ணுறதுக்கு வந்து 200 to 300 grams ஆஃப் ப்ரான் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து ப்ரானு, அதுக்கப்புறம் வந்து 3-4 காஷ்மீர் சில்லி, வெள்ளைப்பூடு, அப்புறம் வந்து வெங்காயம், அப்புறம் தக்காளி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து காஷ்மீரி சில்லியை வந்து நல்லா ஹாட் வாட்டரில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். ஸோ இந்த டிஷ் வந்து நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம இப்போ இங்கே அரைக்க தான் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் அரைக்கிற அளவுக்கு சின்ன சின்னதாக வெட்டி அதோட வெள்ளைப்பூடையும் வந்து உள்ளே போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தக்காளியும் வந்து நம்ம வந்து திக் பேஸ்ட்டாக வந்து அதையும் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இங்கே வந்து தக்காளி வந்து நம்ம அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து காஷ்மீரி சில்லி அதையும் வந்து இப்போ நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சிருவோம். ஸோ நம்ம ஊற வச்ச தண்ணியவே நம்ம ஊற்றிட்டு நம்ம அந்த காஷ்மீரி சில்லியை போட்டு அரைச்சிருவோம். இங்கே நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டேன். அதனால் அது வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் வந்து திக்காக வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 3 பேஸ்ட்டுமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் குக் பண்ணுறதுக்கு. ஸோ பாருங்கள், நான் 3மே வந்து நல்லா திக்காக பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம 1 by 1 வந்து நம்ம பேனில் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனோன்னா 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் இங்கே நான் ஊற்றிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா இனிஷியலாக வந்து ப்ரானை வந்து லைட்டாக வந்து இந்த எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து அரைச்ச வெங்காயத்தை வந்து நம்ம போட்டுக்கலாம். இதில் வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நான் வந்து அரைச்சிருக்கேன். ஸோ அந்த அரைச்ச வெங்காயம் வெள்ளைப்பூடை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கியாச்சு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. லைட்டாக பச்சை வாசனை போன உடனே வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த தக்காளியை வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அதுவும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ லைட்டாக தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம காஷ்மீரி சில்லி பேஸ்ட்டை வந்து நம்ம ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஹீட் பண்ணிடுங்க. அது பச்சை வாசனை போயிடும். போனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரானை வந்து நம்ம இதோட சேர்த்து போட்டுடலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி இங்கே நான் ஒரு சின்ன தப்பு என்ன பண்ணிட்டேன்னா காஷ்மீரி சில்லி வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. ஸோ அது நீங்கள் கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி நீங்கள் இது பண்ணிங்கன்னா இன்னும் பக்காவாக வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி ப்ரான் வந்து ஒரு 85% வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுல வெந்துருச்சு. ஸோ இங்கே லைட்டாக கொதி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நம்ம வந்து ரைஸு, வெரைட்டி ரைஸுக்கெலாம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மோர் குக்கிங் வீடியோஸுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். see you on next video.